அல்லேலூயா. நம்முடைய மீட்பரும் இரட்சகருமாகிய யாகோஷுவ மசீஹ நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட அவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வரும்படியா யாகுவா நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. Greet you all in the matchless name of Yahushua HaMashiach. Even we found favor in his eyes to come in his presence and call upon his name. Hallelujah. Hallelujah. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். Hebrew chapter 12 verse 28. ಹೀಬ್ರರಿಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 28ನೇ ವಚನ. ಆದ ಕಾರಣ ಯಾರು ಕದಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯವನ್ನು ಹೊಂದುವರಾದ ನಾವು ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದು ಆತನಿಗೆ ಸಮರ್ಪಕವಾದ ಆರಾಧನೆಯನ್ನು ಭಯಭಕ್ತಿಯಿಂದಲೂ ಭಯದಿಂದಲೂ ಮಾಡೋಣ. ಆಮೆನ್. ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். Wherefore, we receiving a kingdom which cannot be moved, let us have favor whereby we may serve Yahuwah acceptably with reverence and godly fear. Hallelujah. Hallelujah. உங்க பைபிள்ல வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கிருபை ஃபேவர்னு இங்க வருது, அங்க கிரேஸ்னு வருது இல்லையா? யாராவது அங்க உள்ள அந்த டிரான்ஸ்லேஷன் வாசிங்க. அங்க வந்து மூவ்டுன்னு போட்டிருக்குது, அங்க ஷேக்கன் போட்டு. ஓகே. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. இந்த வசனத்துல நாம எத்தனை விதமான விஷயங்களை இங்க பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தா, ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಎಷ್ಟು ವಿಧವಾದ ವಿಷಯಗಳನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ ಎಂದರೆ, நீங்க கொஞ்சம் இப்படி பார்த்து. கொஞ்சம் கவனமாக நாம் பார்த்தோமானால் இதிலே பேசுவதற்கும் நாம் தெரிந்து கொள்வதற்கும் அநேக விஷயங்கள் இதில் இருக்கிறதை நாம் காண முடியும். ನಾವು ಸ್ವಲ್ಪ ಗಮನದಿಂದ ಇದನ್ನು ನೋಡಿದರೆ ಇದರಲ್ಲಿ ಹೇಳುವುದಕ್ಕೂ ಕೇಳುವುದಕ್ಕೂ ಸ್ವಲ್ಪ ವಿಷಯಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. இது ஆரம்பிக்கும் பொழுது ஆதலால் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ನಾವು ಇದನ್ನು ಆರಂಭ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಆದ ಕಾರಣ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಆರಂಭ ಮಾಡುತ್ತೇವೆ. இங்கிலீஷ்ல wherefore அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அப்படியானா அதனுடைய பொருள் என்ன? அதற்கு முன்னால ஏதோ சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் அப்படின்னு சொல்றார். ಆದ ಕಾರಣ ಎಂದರೆ ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಯಾವುದೋ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. இப்போ அந்த விஷயம் என்னங்கிறதை நாம தெரிந்தால், ಆ ವಿಷಯ ಏನು ಎಂಬುದು ನಾವು ತಿಳಿದುಕೊಂಡರೆ அவருக்கு பிரியமான ஆராதனை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ಆತನಿಗೆ ಪ್ರಿಯವಾದ ಆರಾಧನೆ ಏನು ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬಹುದು. இப்போ நாம் எங்கே வந்து சேர்ந்திருக்கிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ನಾವು ಎಲ್ಲಿ ಬಂದು ಸೇರಿದ್ದೇವೆ ಎಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. இதே 12ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். Hebrew chapter 12 verses 22 to 24. ಆದರೆ ನೀವು ಚೀಯೋನ್ ಪರ್ವತಕ್ಕೂ ಜೀವ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರ ಪಟ್ಟಣವಾಗಿರುವ ಪರಲೋಕದ ಯೆರೂಸಲೇಮಿಗೂ ಉತ್ಸವ ಸಂಘದಲ್ಲಿ ಕೂಡಿರುವ ಕೋಟ್ಯಾನುಕೋಟಿ ದೇವದೂತರ ಬಳಿಗೂ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಹೆಸರು ಬರೆಸಿಕೊಂಡಿರುವ ಚೊಚ್ಚಲ ಮಕ್ಕಳ ಸಭೆಗೂ ಎಲ್ಲರಿಗೆ ನ್ಯಾಯಾಧಿಪತಿಯಾಗಿರುವ ದೇವರ ಬಳಿಗೂ ಸಿದ್ಧಿಗೆ ಬಂದಿರುವ ನೀತಿವಂತರ ಆತ್ಮಗಳ ಬಳಿಗೂ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಗೆ ಮಧ್ಯಸ್ಥನಾಗಿರುವ ಯಾಕೋಬನ ಬಳಿಗೂ ಹೇಬೆಲನ ರಕ್ತದಿಂದ ಹಿತಕರವಾಗಿ ಮಾತನಾಡುವ ಪ್ರೋಕ್ಷಕನ ರಕ್ತದ ಬಳಿಗೂ ಬಂದಿದ್ದೀರಿ.
ஆமென். அல்லேலூயா. Hallelujah. ஆமா, நீங்கள் எங்க வந்திருக்கிறீர்கள், எங்கே வந்து சேர்ந்திருக்கிறீர்கள்? ನೀವು ಎಲ್ಲಿ ಬಂದು ಸೇರಿದ್ದೀರಿ? இப்ப நாம் எதை பேசிக் கொண்டிருக்கிறோமானால் அந்த ஆதலால் என்கிறதற்கு என்ன காரணம் என்று நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். ನಾವು ಇಲ್ಲಿ ಯಾವುದರ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡುತ್ತೇವೆ ಎಂದರೆ ಆದ ಕಾರಣ ಎನ್ನುವುದರ ಬಗ್ಗೆ அப்ப ಮಾತನಾಡುತ್ತೇವೆ. நாம் எந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம், நாம் இப்பொழுது எங்கே இருக்கிறோம், நாம் எப்படிப்பட்டவர்கள் என்கிற காரியங்களை நாம் இதிலே பார்க்க போகிறோம். ನಾವು ಎಲ್ಲಿ ಬಂದು ಸೇರಿದ್ದೇವೆ, ಏನು ಎಂಬುದು ಯಾವ ಕಾರಣಕ್ಕೆ ಎಂಬುದನ್ನು ನಾವು ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000மான தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணர் ஆக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய யாகுஷுவாவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. Hallelujah. அப்ப நம்மை அவர் எங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்பதை கவனமாக பாருங்கள். ನಮ್ಮನ್ನು ಆತನು ಎಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಸೇರಿಸಿದನೆಂಬುದು ತುಂಬಾ ಗಮನದಿಂದ ನೋಡಿರಿ. ஏற்கனவே செய்து முடித்ததை அவர் சொல்லுகிறார், ಮೊದಲೇ ಆತನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದರ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. அல்லது ஏற்கனவே நம்ம அந்த இடத்துல இருக்கிறோம் என்பதாக அவர் பேசுகிறார். ಅಲ್ಲದೆ ನಾವು ಮೊದಲೇ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಸೇರಿದ್ದೇವೆ ಎಂಬುದಕ್ಕಾಗಿ ಅವರು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. நாம் எங்கே வந்து சேர்ந்திருக்கிறோமா? ನಾವು ಎಲ್ಲಿ ಬಂದು ಸೇರಿದ್ದೇವಂತೆ? சியோன் மலையினிடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். ನಾವು ಚಿಯೋನ್ ಪರ್ವತಕ್ಕೆ ಬಂದು ಸೇರಿದ್ದೇವೆ. ஒரு குறிப்பிட்ட சபை சொல்லுவாங்க, நாங்க சியோன் யாத்திரை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவார். ಒಂದು ಪ್ರತ್ಯೇಕವಾದ ಸಭೆ ಹೇಳುತ್ತದೆ ನಾವು ಚಿಯೋನ್ ಪರ್ವತಕ್ಕೆ ಸೇರಿದವರಾಗಿ ಎಂಬುದಾಗಿ. அவர்கள் சொல்லிவிட்டு போகட்டும். ಆದರೂ ಅವರು ಹೇಳಿಬಿಟ್ಟು ಹೋಗಲಿ. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ಆದರೆ ಈ ವಾಕ್ಯ ಏನನ್ನು நாம் ಹೇಳುತ್ತದೆ? ஏற்கனவே சியோன் மலையினிடத்திற்கு வந்து விட்டோம். ನಾವು ಮೊದಲೇ ಚಿಯೋನ್ ಪರ್ವತಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇವೆ. யாருக்கெல்லாம் அந்த விசுவாசம் இருக்கிறது கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். நாம் சியோன் மலையினிடத்திற்கு வந்து விட்டோம் என்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா? ಚಿಯೋನ್ ಪರ್ವತಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇವೆ ಎಂಬ ನಂಬಿಕೆ ನಿಮಗಿದೆಯಾ? நீ ஞான ஸ்நானம் எடுக்கல அதனால கையை தூக்கலன்னு சொல்லுறது அவசியம் இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் விசுவாசம், அப்புறம் தான் ஞான ஸ்நானம். விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறானா கரத்தை தைரியமா தூக்கு. புரியுதா? விசுவாசிக்கிறேன்னா கரத்தை அதிகம் தைரியமா தூக்கு. ஞான ஸ்நானம் இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட நான் கொடுப்பேன், சொல்ல முடியாது. சரியா? அது பிரச்சனையே கிடையாது. அப்போ நாம் இன்றைக்கு எங்கே வந்திருக்கிறோம் என்கிற ஒரு தெளிவை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ನಾವು ಎಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೇವೆ ಎಂಬ ತಿಳುವಳಿಕೆ ನಾವು ಪಡೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. அல்லது தேவன் நம்மை எங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்? ಅಲ್ಲದೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಎಲ್ಲಿಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾನೆ? சியோன் மலையின் இடத்திற்கு. ಚಿಯೋನ್ ಪರ್ವತಕ್ಕೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும். ಜೀವ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರ ಪಟ್ಟಣವಾಗಿರುವ ಪರಲೋಕದ ಯೆರೂಸಲೇಮಿಗೂ. நாம பாட்டும் பாடுறோம், பரம எருசலேமே பரலோகம் விட்டு இறங்குதேன்னு நம்ம பாடுறோம். ನಾವು ಹಾಡನ್ನು ಹೇಳಿದ್ದೇವೆ, ಪರಲೋಕವೇ ಇಳಿದು ಬರುವ ಪರಲೋಕವೇ ಎಂಬುದಾಗಿ. ஆனால் நாம் ஏற்கனவே எங்க இருக்கிறோம் என்பதாக இந்த வசனம் சொல்லுகிறது. ಆದರೆ ನಾವು ಮೊದಲೇ ಎಲ್ಲಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಈ ವಾಕ್ಯಗಳು ಹೇಳುತ್ತವೆ. நாம் ஏற்கனவே பரம எருசலேமின் இடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டோம் என்று சொல்லுகிறது. ನಾವು ಆಗಲೇ ಪರಲೋಕ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಬಂದು ಸೇರಿದ್ದೇವೆ ಎಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. யாருக்காவது இதுல சந்தேகம் இருக்குதா? ಇದರಲ್ಲಿ ಯಾರಿಗಾದರೂ ಸಂಶಯವಿದೆಯಾ? சந்தேகம் இருக்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். இல்லையா? யாருக்கும் சந்தேகம் இல்லை. அப்ப எல்லாருக்கும் என்ன இருக்குது? நாம பரம எருசலேமில வந்துட்டோம் அப்படிங்கிற நிச்சயம் எல்லாருக்கும் இருக்குதா? அப்படிதான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. ನಾವು ಮೊದಲೇ ಪರಲೋಕದ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಬಂದು ಸೇರಿದ್ದೇವೆ ಎಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. 1000-10,000மான தேவ தூதர்களின் இடத்திற்கும் வந்திருக்கிறோம். ಕೋಟ್ಯಾನು ಕೋಟಿ ದೇವದೂತರ ಬಳಿಗೂ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. அப்ப நாம் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது ಆಗ ನಾವು ದೇವರನ್ನು ಆತ್ಮದಿಂದಲೂ ಸತ್ಯದಿಂದಲೂ ಆರಾಧನೆ ಮಾಡುವಾಗ நம்மோடு கூட சேர்ந்து தேவ தூதர்களும் ஆராதிக்கிறார்கள். ನಮ್ಮೊಂದಿಗೆ ಸೇರಿ ದೇವದೂತರು ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஒரு வசனத்துல வரும், அதை உற்று பார்க்க தேவ தூதர்களும் ஆசையா இருந்தார்கள் என்று சொல்லி. யாருக்காவது அந்த வசனம் ஞாபகம் இருக்குதா? உற்று பார்க்க தேவ தூதர்களும் ஆசையா இருந்தார்கள். ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುವುದಕ್ಕೆ ದೇವದೂತರು ಆಸೆ ಪಡುತ್ತಿದ್ದರು ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ. தெரிஞ்சவங்க எடுங்க பார்க்கலாம். கேள்விப்பட்ட மாதிரியா தெரியுதா?
1 பேதுரு 12ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 Peter chapter 1 verse 12. ಒಂದು ಪೇತ್ರನ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಚನ. ಆ. ಈ ಸಂಗತಿಗಳನ್ನು ಮುಂತಿಳಿಸುವುದರಲ್ಲಿ ತಮಗೋಸ್ಕರವಲ್ಲ ನಿಮಗೋಸ್ಕರವೇ ಸೇವೆ ಮಾಡುವುದರಾಗಿದೆವೆಂಬುದು ಅವರಿಗೆ ಪ್ರಕಟವಾಯಿತು. ಅವರು ಮುಂದಾಗಿ ಹೇಳಿದ ಸಂಗತಿಗಳೇ ಈಗ ಸಂಭವಿಸಿದವು ಎಂಬ ವರ್ತಮಾನವು ಪರಲೋಕದಿಂದ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಬಲದಿಂದ ನಿಮಗೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಿದವರ ಮೂಲಕ ನಿಮಗೆ ಸಿದ್ಧಿಗೆ ಪ್ರಸಿದ್ಧ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವದೂತರಿಗೂ ಈ ಸಂಗತಿಗಳನ್ನು ಲಕ್ಷ್ಯವಿಟ್ಟು ನೋಡಬೇಕೆಂಬ ಅಪೇಕ್ಷೆ ಉಂಟು. ஆமென். ஹல்லேலூயா. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையா இருக்கிறார்கள். ಇವುಗಳನ್ನು ಲಕ್ಷ್ಯವಿಟ್ಟು ನೋಡುವುದಕ್ಕೂ ದೇವದೂತರಿಗೂ ಅಪೇಕ್ಷವಿದೆ. அது எது என்று நீங்கள் பார்ப்பீர்களானால் ಅದು ಯಾವುದೆಂದು ನೋಡುವುದಾದರೆ நமக்கு உண்டான ரட்சிப்பை குறித்து தான் இது வசனம் சொல்லுகிறது. ನಮಗೆ ಸಿಕ್ಕಿದಂತ ರಕ್ಷಣೆಯ ಬಗ್ಗೆ ಈ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இப்ப நாம் எபிரேயரில் தியானித்துக் கொண்டிருப்பதும் நமக்கு உண்டான ரட்சிப்பை குறித்து தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ನಾವು ಈ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತಿರುವುದು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಈ ರಕ್ಷಣೆಯ ಬಗ್ಗೆ. அப்ப 1000 10000 தேவ தூதர்களிடத்திற்கும் நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ನಾವು ಕೋಟ್ಯಾನು ಕೋಟಿ ದೇವದೂತರ ಬಳಿಗೂ ನಾವು ಬಂದು ಸೇರಿದ್ದೇವೆ. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ಅನೇಕರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ ಎಂದರೆ நாம செத்து போனோம்னா 2 தேவதூதர்கள் வந்து நம்மளை அப்படியே தூக்கிட்டு போயிருவாங்க. ஒருத்தர் நன்மை செஞ்சிருந்தா பரலோகத்துக்கும், தீமை செஞ்சிருந்தா நரகத்துக்கும் தூக்கிட்டு போயிருவாங்கங்கிற மாதிரி நாம கேள்விப்பட்டிருப்போம். ನಾವು ತುಂಬಾ ಸಲ ಕೇಳಿದ್ದೇವೆ, ನಾವು ಸತ್ತು ಹೋದರೆ ಇಬ್ಬರು ದೇವದೂತರುಗಳು ಬಂದು ನಾವು ತಪ್ಪು ಕೆಲಸ ಮಾಡಿದರೆ ನರಕಕ್ಕೂ, ಒಳ್ಳೆಯದು ಮಾಡಿದರೆ ಸ್ವರ್ಗಕ್ಕೂ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ಆದರೆ ಈ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? 1000 10000 தூதர்களிடத்திற்கும் நாம் வந்து கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறோம். ನಾವು ಸಾವಿರಾರು ದೂತರ ಬಳಿಗೆ ನಾವು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿದ್ದಾರೆ. பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும், ಪರಲೋಕದಲ್ಲಿ ಬರೆಸಿಕೊಂಡಿರುವ ಚೊಚ್ಚಲ ಮಕ್ಕಳ ಸಭೆಗೂ, அப்போ அந்த சர்வ சங்க பரலோகத்தில் யாருடைய பெயரெல்லாம் எழுதி இருக்கிறதோ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಯಾರ ಹೆಸರುಗಳೆಲ್ಲ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆಯೋ அந்த சங்கத்தில் நாமும் ஒரு அங்கமாக இங்கே இருக்கிறோம். ಆ ಸಭೆಗೂ ನಾವು ಒಂದು ಅಂಗವಾಗಿ ಇಲ್ಲಿದ್ದೇವೆ. அப்ப நம்முடைய பெயர் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ನಮ್ಮ ಹೆಸರು ಎಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ಪರಲೋಕದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவனிடத்திற்கும் நாம் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறோம். ನಾವು ಎಲ್ಲರಿಗೂ ನ್ಯಾಯಾಧಿಪತಿಯಾಗಿರುವ ದೇವರ ಬಳಿಗೂ ನಮ್ಮನ್ನು ಬಂದು ಸೇರಿಸಿದ್ದಾರೆ. இனிமேல் அவரிடத்தில் போய் சேர்வதல்ல, ಇನ್ನು ಮೇಲೆ ನಾವು ಆತನ ಬಳಿಗೆ ಸೇರುವುದು ಅಲ್ಲ, ஏற்கனவே நாம் அவரிடத்தில் சேர்ந்து இருக்கிறோம். ನಾವು ಆಗಲೇ ಆತನ ಬಳಿಗೆ ಸೇರಿದ್ದೇವೆ. பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் நாம் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறோம். ಪೂರ್ಣವಾದ ನೀತಿವಂತರ ಆತ್ಮಗಳ ಬಳಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿದ್ದಾರೆ. இப்போ புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய யெகோஷுவாவினிடத்திற்கும், ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ ಮಧ್ಯಸ್ಥನಾಗಿರುವ ಯಾಕೋಬನ ಬಳಿಗೂ, ஆபேலுடைய இரத்தம் பேசினவைகளை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ಹೇಬೆಲನ ರಕ್ತಕ್ಕಿಂತ ಹಿತಕರವಾಗಿ ಮಾತಾಡುವ ಪೋಷಕನ ರಕ್ತದ ಬಳಿಗೂ ಬಂದು ನಾವು ಸೇರಿದ್ದೇವೆ. அப்ப இரத்தம் பேசுகிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ರಕ್ತ ಮಾತನಾಡುತ್ತದೆ ಎಂಬುದನ್ನು ನಾವು ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஏன்னா யாகுவா வந்து காயினை பார்த்து இப்படித்தான் கேள்வி கேட்டார். ಯಾಕೋ ಕಾಯಿನ ನೋಡಿ ಇದನ್ನೇ ಕೇಳಿದರು, நீ என்ன செய்தாய்? ನೀನು ಏನು ಮಾಡಿದ್ದೀ? அவனு யாபேலுடைய இரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறதே என்றார். ಹೇಬೆಲನ ರಕ್ತ ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಕರೆಯುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. அப்ப அந்த இடத்துல ஆதியாகமத்துல சொல்லும்போது அது கூப்பிட்டு என்ன சொன்னது என்பது அங்கே எழுதப்படவில்லை. ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಆ ರಕ್ತ ಕರೆದು ಏನು ಹೇಳಿತು ಎಂದು ಬರೆಯಲಿಲ್ಲ. ஆனா இங்கே சொல்லி இருக்கிறது, ஆபேலுடைய இரத்தம் பேசினவைகளை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற யாகுஷுவாவின் ரத்தம்னு சொல்லி இருக்கிறது. ಆದರೆ ಇಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ಹೇಬೆಲನ ರಕ್ತ ಹಿತಕರವಾಗಿ ಮಾತನಾಡುವುದಕ್ಕಿಂತ அப்ப ஆபேலுடைய ರಕ್ತ ಬಳಿಗೆ ಬಂದಿದ್ದೇವೆ. அப்ப ஆபேலுடைய ரத்தம் என்ன பேசினது? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಹೇಬೆಲ ರಕ್ತ ಏನನ್ನು ಮಾತನಾಡಿತು? பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் Revelation, the book of Revelation, ஆறாம் அதிகாரம், the book of Revelation, chapter 6, verses 9 and 10. ಪ್ರಕಟಣೆಯ ಪುಸ್ತಕ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 9-10 ವಚನಗಳು. ಆತನು 5ನೇ ಮುದ್ರೆಯನ್ನು ಒಡೆದಾಗ ದೇವರ ವಾಕ್ಯದ ನಿಮಿತ್ತವಾಗಿಯೂ ತಾವು ಹೇಳಿದ ಸಾಕ್ಷ್ಯ ನಿಮಿತ್ತವಾಗಿಯೂ ಹತವಾದವರ ಆತ್ಮಗಳು ಯಜ್ಞವೇದಿಯ ಕೆಳಗಿರುವುದನ್ನು ಕಂಡೆನು. ಅವರು ಒಡೆಯನೇ, ಪರಿಶುದ್ಧನು, ಸತ್ಯವಂತನೂ ಆಗಿರುವಾತನೇ,
ஹல்லேலூயா. ಮಹಾಶಬ್ದದಿಂದ ಕೂಗಿದನು. அவர் 5ஆம் முத்திரை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அப்போ ஆபேல் எதனால கொல்லப்பட்டார்? ಹೇಬೆಲನು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಕೊಲೆ ಆದನು? அவனுடைய சாட்சி நல்ல சாட்சியாக இருந்ததுனாலே. ಅವನ ಸಾಕ್ಷಿ ಒಳ್ಳೆಯ ಸಾಕ್ಷಿ ಇದ್ದಿದ್ದರಿಂದ. எதனால ஆபேல் கொல்லப்பட்டான் பாருங்க. 4ஆம் வசனம் 11ஆம் அதிகாரம் ஹீப்ரு 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ನಂಬಿಕೆಯಿದ್ದರೆ ಹೇಬೆಲನು ಕಾಯಿನನ ಯಜ್ಞಕ್ಕಿಂತ ಶ್ರೇಷ್ಠವಾದ ಯಜ್ಞವನ್ನು ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಿಸಿದನು. ಅದರ ಮೂಲಕ ತಾನು ನೀತಿವಂತನೆಂದು ಸಾಕ್ಷಿ ಹೊಂದಿದ್ದನು. ದೇವರು ಅವನ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿದ್ದಷ್ಟೇ ಆ ಸಾಕ್ಷಿ. அப்ப அவனுடைய விசுவாசம் என்னவாக இருந்தது? ಆತನ ನಂಬಿಕೆ ಏನಾಗಿತ್ತು? அவன் தேவனுடைய வசனத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருந்தான். ಅವನು ದೇವರ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದನು. அவன் அதே போல தேவனுடைய வார்த்தைக்கு அவன் சாட்சியாக நின்றான். ಆತನು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಂತಿದ್ದನು. சோ இங்கே காயின் எழும்பி அவனை கொலை செய்தான். ಇಲ್ಲಿ ಕಾಯಿನನು ಎದ್ದು ಆತನನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಿದನು. சோ ஆபேலில் இருந்து இரத்த சாட்சிகள் தோன்றுகிறார்கள். ಹೇಬೆಲನಿಂದ ರಕ್ತದ ಸಾಕ್ಷಿಗಳು ಎದ್ದೇಳುತ್ತವೆ. ஆனால் இந்த இரத்த சாட்சிகள் எல்லாம் என்ன பேசுகிறார்கள், அல்லது அவர்களுடைய இரத்தம் என்ன பேசுகிறது? ಈ ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಪ್ರಾಣ ಹೊಂದಿದವರು ಆ ರಕ್ತ ಸಾಕ್ಷಿ ಏನನ್ನು ಮಾತನಾಡುತ್ತದೆ? அவர்கள் சொல்லுவது என்னவென்றால், தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிற இடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று கூப்பிட்டு சொன்னான். ಭೂನಿವಾಸಿಗಳು ನಮ್ಮನ್ನು ಕೊಂದದ್ದಕ್ಕಾಗಿ ನೀನು ಎಷ್ಟು ಕಾಲದವರೆಗೆ ನ್ಯಾಯ ವಿಚಾರಿಸದೆ ಪ್ರತಿದಂಡನೆ ಮಾಡದೇ ಇರುವಿ? அப்போ ஆபேலுடைய இரத்தத்தில் இருந்து யாகோஷுவா மசிகாவுடைய இரத்தம் வரைக்கும், அல்லது யாகோஷுவா இரத்தம் வேண்டாம், யோவான் ஸ்நானகனுடைய இரத்தம் வரைக்கும் என்ன விதமான செய்தியை அல்லது என்ன விதமான கேள்வியை அவைகள் தேவனிடத்தில் கேட்கிறது? ಹೇಬೆಲನ ರಕ್ತ ಮೊದಲುಗೊಂಡು ಸ್ಥಾನಿಕ ಯೋವಾನನ ರಕ್ತದವರೆಗೂ ಯಾವ ರೀತಿಯಾದ ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಅಲ್ಲಿ ಕೇಳುತ್ತಿದ್ದವು? அவர்கள் எல்லாரும் எங்களுடைய இரத்தத்திற்காக எப்பொழுது பழி வாங்குவீர் என்று கேட்கிறார். ಅವುಗಳು ಎಲ್ಲವೂ ನಮ್ಮ ರಕ್ತಕ್ಕೋಸ್ಕರ ಯಾವಾಗ ನೀನು ಪ್ರತಿದಂಡನೆ ಮಾಡುವಿ ಎಂದು ಕೇಳುತ್ತಿದ್ದವು. ஆனால் அதற்கு பிறகு வந்த யாகோஷுவா மசிகாவினுடைய இரத்தம் ಅದರ ಆದ ಮೇಲೆ ಬಂದಂತ ಯಾಕೋಷುವ ಮೆಸ್ಸಿಯನ ರಕ್ತವು பழி வாங்குவதற்கு பதிலாக, ಅವು ದಂಡನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், ತಂದೆಯೇ ಇವರನ್ನು ಕ್ಷಮಿಸು, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று சொல்லுங்க. ಅವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ ತಿಳಿಯದೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அந்த இரத்தம் மற்றவர்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறது. ಆ ರಕ್ತವು ಬೇರೆಯವರನ್ನು ಕ್ಷಮಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತದೆ. ஆகையினால தான் நாம் வாசித்தோம், ஆபேலுடைய இரத்தம் பேசினவைகளை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம் யாகோஷுவாவுடைய இரத்தம். ಆದ್ದರಿಂದ ನಾವು ನೋಡಿದೆವು, ಹೇಬೆಲನು ಹಿತಕರವಾಗಿ ಮಾತನಾಡಿದ ರಕ್ತಕ್ಕಿಂತ ಯಾಕೋಷನ ರಕ್ತವು ಮಾತನಾಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ. அதற்கு பிறகு அநேக இரத்த சாட்சிகள் மரித்தார்கள். ಅದಾದ ಮೇಲೆ ಅನೇಕ ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಗಳು ಮರಣ ಹೊಂದಿದರು. நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி ஸ்டீபன் இது அப்படி இரத்த சாட்சியாக மரித்தார். ನಮಗೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರೋ ಪ್ರಕಾರ ಸ್ಟೀಫನನು ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟನು. இப்ப அவர் என்ன சொன்னார் என்று பாருங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம் அல்லது 60ஆம் வசனத்தை வாசிங்க. 59, 60 ரெண்டும் வாசிங்க. ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 7ನೇ ಅಧ್ಯಾಯ 59-60 ವಚನಗಳು. ಅವರು ಸ್ಟೇಫನನ ಮೇಲೆ ಕಲ್ಲು ಎಸೆಯುತ್ತಾ ಇರಲು ಅವನು, ಯಾಕೋಬನ ಹೆಸರನ್ನು ಹೇಳಿ, ಯಾಕೋಷ ಸ್ವಾಮಿಯೇ, ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಸೇರಿಸಿಕೋ ಎಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಮೊಣಕಾಲೂರಿ, ಯಾಕೋಬನೇ, ಈ ಪಾಪವನ್ನು ಅವರ ಮೇಲೆ ಹೊರಡಿಸಬೇಡವೆಂದು ಮಹಾಶಬ್ದದಿಂದ ಕೂಗಿದನು. ஆமென், ஹல்லேலூயா. இப்ப ஸ்தேவான் எப்படி சொல்லுகிறார்? யாகுவாவே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாது இரும் என்று சொல்லுகிறார். ಯಾಕೋಬನೇ, ಇವರ ಮೇಲೆ ಈ ಪಾಪವನ್ನು ಹೊರಿಸಬೇಡ ಎಂಬುದಾಗಿ. ஆகையினால யாகோஷுவா மசிகாவினுடைய இரத்தம் பூமியிலே சிந்தப்பட்ட பிறகு ಯಾಕೋಷನ ಮೆಸ್ಸಿಯ ಈ ಭೂಮಿ ಮೇಲೆ ಸುರಿಸಿದ ಮೇಲೆ இந்த பூமியின் மேல் கிருபை வந்து விட்டது. ಈ ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಕೃಪೆ ಬಂದಿದೆ. ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை இந்த பூமியின் மேல் ஊற்றப்பட்டு விட்டது. ದೇವರ ಕೃಪೆ ಈ ಭೂಮಿ ಮೇಲೆ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ.
ஆகையினால தான் இப்பொழுது இரத்த சாட்சியாக மரிக்கிறவர்கள் யாருமே என்னை கொன்றவர்களை நீர் பழிவாங்கும் என்று ஆபேல் சொன்னது போல சொல்வதில்லை. ಆದ್ದರಿಂದ ಈಗ ಯಾರು ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಮರಣ ಹೊಂದಿದರೋ ಹೇಬೆಲನ ರಕ್ತ ಹೇಳಿದ ಹಾಗೆ ಈ ರಕ್ತವು ಹೇಳುವುದಿಲ್ಲ. சாகும்போது கூட சொல்லுவதில்லை என்றால் ಸಾಯುವಾಗಲೂ ಕೂಡ ಹೇಳದೇ ಇದ್ದರೆ வாழும்போது சொல்லலாமா? ಜೀವಿಸುವಾಗ ಹೇಳಬಹುದಾ? வாழும்போது நாம் சொல்ல முடியுமா? ನಾವು ಜೀವಿಸುವಾಗ என்னை கஷ்டப்படுத்துகிறவர்களை, என்னை துன்பப்படுத்துகிறவர்களை நீ தண்டியும் என்று நாம் ஜெபிக்க முடியுமா? ನಮ್ಮನ್ನು ಬಾಧೆ ಪಡಿಸುವವರು ನಮ್ಮನ್ನು ಹಿಂಸೆ ಪಡಿಸುವವರು ನೀ ದಂಡಿಸು ಎಂದು ನಾವು ಹೇಳಬಹುದಾ? அநேகர் ஊழியக்காரர் என்று சொல்லுகிறவர்கள் கூட அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ಅನೇಕ ದೇವ ಸೇವಕರು ಅಂತ ಹೇಳುವವರು ಕೂಡ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. தேவனுடைய திட்டம் அது அல்ல. ದೇವರ ತೀರ್ಪು ಅದು ಅಲ್ಲ. அது யோவான் ஸ்நானகன் வரைக்கும் அப்படி இருந்தது என்று நாம் ஒத்துக்கொள்ளலாம். ನಾನೀಗ ಯೌವನನ ತನಕ ಆ ರೀತಿ ಇದೆ ನಾವು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳೋಣ. ஆனால் யாகுஷுவா வந்து அதை முற்றிலுமாக மாற்றி விட்டார். ಯಾಕೋಬ ಬಂದು ಅದನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாகுஷுவா வருவதற்கு முன்பாக நாமெல்லாம் காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தோம். ಯಾಕೋಬ ಬರುವಾಗ ನಾವೆಲ್ಲ ಅದಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿದ್ದೆವು. ஆனால் யாகுஷுவா வந்த பிறகோ ಆದರೆ ಯಾಕೋಬ ಬಂದ ಮೇಲಾದರೂ நாம் சொன்ன அந்த எல்லா இடத்திற்குள்ளும் அவர் நம்மை கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறார். ನಾವು ಹೇಳಿದಂತ ಎಲ್ಲ ಸ್ಥಳಕ್ಕೂ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಸೇರಿಸಿದನು. கடைசியாக நன்மையானவைகளை பேசுகிற இரத்தத்தின் இடத்திற்கு நம்மை கொண்டு வந்து சேர்த்தார். ಕಡೆಯದಾಗಿ ಹಿತಕರವಾಗಿ ಮಾತನಾಡುವ ಒಳ್ಳೆ ರಕ್ತದ ಬಳಿಗೆ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಸೇರಿಸಿದ್ದಾನೆ. அப்ப இன்றைக்கு நாம் எல்லாம் நன்மையானவைகளை பேசும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். ಆದ್ದರಿಂದ ನಾವು ಇದೆಲ್ಲವೇ ಹಿತಕರವಾಗಿ ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ನಾನು ಕರೆಯಲ್ಪಟ್ಟವನು. நாமும் நீதிமான்கள் தான். ஆபேலிலிருந்து எல்லாரும் பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் தான். ಆಮೇಲಿಂದ ಎಲ್ಲರ ತನಕ ಪರಿಶುದ್ಧವಂತರು ನೀತಿಮಾನ್ಯಗಳಾಗಿ ಇದ್ದರು. ஆனால் யாகுஷுவாவுடைய ரத்தம் சிந்தப்படுவதற்கு முன்பாக அவர்கள் பேசின பேச்சுக்கள் வேறு. ಯಾಕೋಬನ ರಕ್ತ ಸುರಿಸುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಅವರು ಮಾತನಾಡಿದ ಮಾತುಗಳು ಬೇರೆಗಳೇ ಆಗಿದ್ದವು. அவர்களுடைய நினைவுகள் வேறு. ಅವರ ಯೋಚನೆಗಳೇ ಬೇರೆ. ஆனால் யாகுஷுவாவுடைய ரத்தம் இந்த உலகத்தில் சிந்தப்பட்ட பிறகு ಯಾಕೋಬನ ರಕ್ತ ಈ ಭೂಮಿ ಮೇಲೆ ಸುರಿಸಿದ ಮೇಲೆ இப்பொழுது நம்முடைய அவரை விசுவாசிக்கிறவர்களுடைய சிந்தனைகள் வேறு. ಅವರನ್ನು ನಂಬುವಂತಹ ಯೋಚನೆಗಳು ಬೇರೆಯಾಗಿವೆ. அவர்களுடைய பேச்சுக்கள் வேறு. ಅವರ ಮಾತುಗಳೇ ಬೇರೆಯಾಗಿವೆ. அதற்கு முன்னால நன்மையானவைகளை பேசுகிறவர்கள் இல்லை. ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಹಿತಕರವಾಗಿ ಮಾತನಾಡುವವರಲ್ಲ. இப்பொழுது நாமோ நன்மையானவைகளை பேசும்படியாக நன்மையானவைகளை பேசுகிற இரத்தத்தினிடத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ಈಗಲಾದರೂ ನಾವು ಹಿತಕರವಾಗಿ ಮಾತನಾಡಿ ಹಿತಕರವಾಗಿ ಮಾತನಾಡುವ ರಕ್ತದ ಬಳಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿದ್ದಾರೆ ಎಂಬುದು ಈ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. அப்ப அந்த இரத்தத்தினிடத்திற்கு நாம் வந்து சேர்ந்து விட்டோம் என்றால் ಆ ರಕ್ತದ ಬಳಿಗೆ ನಾವು ಬಂದು ಸೇರಿದ್ದೇವೆ ಎಂದರೆ நாம் நன்மையானவைகளை மட்டுமே பேசுவோம். ನಾವು ಹಿತಕರವಾದ ಮಾತುಗಳನ್ನೇ ಮಾತನಾಡುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். ನಮ್ಮನ್ನು ನಾವು ಶೋಧಿಸಿ ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? ನಾವು ಎಂಥವರಾಗಿದ್ದೇವೆ? நான் நன்மையானவைகளை பேசுகிறவனாக இருக்கிறேனா ನಾನು ಹಿತಕರವಾಗಿ ಮಾತನಾಡುವಾಗಿದ್ದೇನಾ? அல்லது தீமையானவைகளை பேசுகிறவனாய் இருக்கிறேனா? ದುಷ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾತನಾಡುವರಾಗಿದ್ದೇನಾ? அப்ப தீமையானவைகளை பேசுகிறவர்களாய் இருந்தால் ದುಷ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾತನಾಡುವರಾಗಿದ್ದರೆ நாம் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தத்தின் இடத்திற்கு இன்னும் வந்து சேரவில்லை. ನಾವು ಸತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವ ರಕ್ತದ ಬಳಿಗೆ ನಾವು ಬಂದು ಇನ್ನೂ ಸೇರಲಿಲ್ಲ. அப்ப நன்மையானவைகளை நாம் பேசுகிறோமானால் ಹಿತಕರವಾಗಿ ನಾವು ಮಾತನಾಡುವುದಾದರೆ அப்ப நன்மையானதை பேசுகிற இரத்தத்திற்குள் நாம் இருக்கிறோம். ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಹಿತಕರವಾಗಿ ಮಾತನಾಡುವ ರಕ್ತದ ಒಳಗಡೆ ನಾವಿದ್ದೇವೆ. இதை நாமே பரிசோதித்து பார்த்து கொள்ளலாம். ಇದನ್ನು ನಾವೇ ನಮ್ಮನ್ನು ಶೋಧಿಸಿ ನೋಡಿ என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? ನನ್ನ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವಂತ ಮಾತುಗಳು ಯಾವ ರೀತಿ ಇದೆ? எனக்கு கேடு செய்கிறவர்களை குறித்து நான் எப்படி அவர்களை எப்படி நான் நடத்துகிறேன்? ನನಗೆ ಕೇಡು ಮಾಡುವವರನ್ನು ನಾನು ಯಾವ ರೀತಿ ನಡೆಸುತ್ತಿದ್ದೇನೆ? இதை வைத்து நீங்கள் அந்த இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டீர்களா இல்லையா என்பதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். ಇದರ ಮುಖಾಂತರ ನೀವು ಆ ರಕ್ತದ ಬಳಿಗೆ ಬಂದು ಸೇರಿದ್ದೀರಾ ಇಲ್ಲ ಎಂದು ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬಹುದು. அப்ப நாம் இதுவரைக்கும் எதை பார்த்திருக்கிறோம்? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ನಾವು ಇಲ್ಲಿಯ ತನಕ ಏನನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ? ஆதலால் என்று சொல்லப்பட்ட 28ஆம் வசனத்தில் இருக்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக நாம் இந்த விளக்கத்தை எல்லாம் பார்த்திருக்கிறோம். ಆ 28ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಆದ ಕಾರಣ ಎಂದು ಹೇಳಿರುವ ವಿಷಯ. சோ இப்ப அவைகளை சுருக்கமாகி நம்ம அந்த ஆதலால்ங்கிற இடத்துக்கு நம்ம வேறொரு வசனத்தை போடலாங்க. ಆದ ಕಾರಣ ಎಂಬ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಬೇರೆ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಹಾಕೋಣ. நன்மையானவைகளை பேசுகிற இரத்தத்தினிடத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறபடியால் ಹಿತಕರವಾಗಿ ಮಾತನಾಡುವ ರಕ್ತದ ಬಳಿಗೆ ನೀವು ಬಂದು ಸೇರಿ ಇರುವುದರಿಂದ ஆமென். ಆಮೆನ್. Because you have come to that blood which speaks good things. Hallelujah. நன்மையானவைகளை பேசுகிற இரத்தத்தினிடத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறபடியால் ಹಿತಕರವಾಗಿ ಮಾತನಾಡುವ ರಕ್ತದ ಬಳಿಗೆ ನೀವು ಸೇರಿ ಬಂದಿರುವುದಕ್ಕೆ ಆದ ಕಾರಣ
இது ஒரு செய்தியினுடைய ஒரு பாகம். ಇದು ಸುವಾರ್ತೆಯ ಒಂದು ಭಾಗ. அடுத்த பாகம் என்ன சொல்லுகிறது? ಮುಂದಿನ ಭಾಗ ಏನನ್ನು ಹೇಳುತ್ತದೆ? ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம். ಆದ ಕಾರಣ ಯಾರು ಕತ್ತರಿಸಲಾರದ ರಾಜ್ಯವನ್ನು ಹೊಂದುವರಾದ ನಾವು. அப்போ அசைவுள்ள ராஜ்யங்கள் நிறைய இருக்கிறது. ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಕದಲುವಂತ ರಾಜ್ಯಗಳು ಬಹಳ ಇವೆ. நாமும் கூட அசைவுள்ளவர்கள் தான். ನಾವು ಕದಲುವವರೇ. இன்றைக்கு இருப்போம், நாளைக்கு இருக்க மாட்டோம். ಇವತ್ತು ಇರ್ತೀವಿ, ನಾಳೆ ಇರುವುದಿಲ್ಲ. அப்ப நாம் கூட எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ನಾವು ಎಂತವರಾಗಿದ್ದೇವೆ? அசைவுள்ள ராஜ்யம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ನಾವು ಕದಲಿಸುವ ರಾಜವರಾಗಿದ್ದೇವೆ. ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? ಆದರೆ ಇಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம். ಕದಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯವನ್ನು ಹೊಂದುವರಾದ ನಾವು. அப்ப நமக்கு ஒரு அட்ரஸ் இருக்கிறது, நமக்கு ஒரு பெயர் இருக்குது. ನಮಗೆ ಒಂದು ವಿಳಾಸವಿದೆ, ಒಂದು ಹೆಸರು ಇದೆ. என்ன பெயர் அது? ಅದು ಯಾವ ಹೆಸರು? அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் என்று ஒரு பெயர். ಅದು ಕದಲಿಸಲಾದ ರಾಜ್ಯವನ್ನು ಹೊಂದುವರಾಗಿರುವಂತಹ ಒಂದು ಹೆಸರು. நீங்கள் யார் என்று யாராகிலும் கேட்டால் ನೀವು ಯಾರು ಎಂದು ಯಾರಾದರೂ ನಿಮ್ಮನ್ನು ಕೇಳಿದರೆ இனிமேல் என்ன சொல்ல வேண்டும்? அசைவில்லாத ராஜ்யத்தை கூடியவர்கள். ಕದಲಿಸಲಾದ ರಾಜ್ಯವನ್ನು ಹೊಂದಿದವರು ನಾವು. ஆமென். ಆಮೆನ್. உங்களுக்கு புரியுதா இல்லைன்னு எனக்கு தெரியல. ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತದಾ ಇಲ್ಲ ಎಂದು ನನಗೆ அசைவில்லாத ராஜ்யத்துக்குரியவர்கள் நாங்கள், ಕದಲಿಸಲಾದ ರಾಜ್ಯವನ್ನು ಹೊಂದಿರುವವರು ನಾವು. அசைகிற ராஜ்யத்துக்குரியவர்கள் அல்ல. ಕದಲುವಂತ ರಾಜ್ಯದವರು ಅಲ್ಲ ನಾವು. நாங்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர்கள். ನಾವು ಎಂದೆಂದಿಗೂ ದೃಢವಾಗಿ எங்களுடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ನಮ್ಮ ರಾಜ್ಯವನ್ನು ಎಂದಿಗೂ ನಿಂತಿರುವ அந்த ராஜ்யத்தினிடத்தில் எங்களை கொண்டு சேர்த்திருக்கிறார் எங்களுடைய தேவன். ಆ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಸೇರಿಸಿದ್ದಾರೆ ನಮ್ಮ ದೇವರು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஆக அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் யார்? ಆ ಕದಲಿಸಲಾದ ರಾಜ್ಯವನ್ನು ಹೊಂದುವವರು ಯಾರು? நன்மையானவைகளை பேசுகிற இரத்தத்தினிடத்திற்கு வந்தவர்கள். ಹಿತಕರವಾಗಿ ಮಾತನಾಡುವ ರಕ್ತದ ಬಳಿಗೆ ಬಂದಿರುವವರು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்றைக்கு அந்த உறுதி நமக்கு இருக்க வேண்டும், அருமையான தேவ பிள்ளையே. நான் அந்த இடத்தில் வந்து விட்டேன் என்று சொல்லி. ಆ ದೃಢವಾದ ನಂಬಿಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು ಪ್ರಿಯರೇ. ನಾನು ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ஹalleluya. அந்த இடத்தில் நீங்கள் வந்துவிட்டால் ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ನೀವು ಬಂದರೆ நிச்சயமாகவே உங்களுடைய ராஜ்யம் அசைவில்லாத ராஜ்யமாக இருக்கும். ನಿಮ್ಮ ರಾಜ್ಯ ಕನಸ ರಾಜ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. அந்த ராஜ்யத்திற்கு முடிவில்லை. ಆ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಮುಕ್ತಾಯವೇ ಇಲ್ಲ. தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Daniel chapter 2 verse 44. ದಾನಿಯೇಲನ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 44ನೇ ವಚನ. ಆ ರಾಜರ ಕಾಲದಲ್ಲಿ ಪರಲೋಕ ದೇವರು ಒಂದು ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ಥಾಪಿಸಿದನು. ಅದು ಎಂದಿಗೂ ಅಳಿಯದು. ಅದರ ಪ್ರಾಬಲ್ಯವು ಬೇರೆ ಜನವಕ್ಕೆ ಕದಲಿ ಹೋಗದು. ಆ ರಾಜ್ಯಗಳೆಲ್ಲ ಭಂಗಪಡಿಸಿ ನಿರ್ನಾಮ ಮಾಡಿ ಶಾಶ್ವತವಾಗಿ ನಿಲ್ಲುವುದು. ஆமென். ஹalleluya. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்திற்கு விடப்படுவதில்லை. ஆமென். ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி, எந்த ராஜ்யங்களை? அசை உள்ள ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி. எப்படி? அசை உள்ள ராஜ்யங்களை எல்லாம் அந்த கல் நொறுக்கும். ಕದಲುವ ರಾಜ್ಯಗಳೆಲ್ಲ ಆ ಕಲ್ಲು ಪುಡಿ ಪುಡಿ ಮಾಡುತ್ತದೆ. நொறுக்கி நிர்மூலமாக்கி ಅದು ಚೂರು ಚೂರು ಮಾಡಿ ನಿರ್ಮೂಲ ಮಾಡಿ தானோ என்றென்றைக்கும் நிற்கும். ಅದು ಎಂದೆಂದಿಗೂ ಶಾಶ್ವತವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. அப்படி என்றென்றைக்கும் நிற்கிறதான அந்த ராஜ்யத்திற்குள்ளாக யாகோஷுவா நம்மை கொண்டு வந்து சேர்த்து விட்டார். ಆ ರೀತಿಯಾಗಿ ಎಂದೆಂದಿಗೂ ನಿಲ್ಲುವಂತ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಯಾಕೋಬ ನಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಸೇರಿಸಿದ್ದಾರೆ. எதற்காக அப்படி செய்தார்? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆ ರೀತಿ ಮಾಡಿದನು? பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய், பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி. ಭಯದಿಂದ ಭಕ್ತಿಯಿಂದ ದೇವರಿಗೆ ಆರಾಧನೆ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமா. அந்த ராஜ்யத்தில் சேர்ந்த நாம் என்ன செய்ய வேண்டுமா? ಆ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸೇರಿದವರಾದ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? பயத்தோடும் பக்தியோடும் ಭಯದಿಂದಲೂ ಭಕ್ತಿಯಿಂದಲೂ தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படியாக ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದ ಆರಾಧನೆ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆம், அருமையான தேவ பிள்ளையே, ಹೌದು ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் எதை பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருந்தோமானால் ನಾವು ಯಾವುದನ್ನು ಪಡೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ ಎಂದು ನಾವು ತಿಳಿದವರಾದರೆ அதை நாம் கண்களினால் கண்டவர்கள் அல்ல, ನಾವು ಕಣ್ಣಿಂದ ನೋಡಿದವರಲ್ಲ, நாம் விசுவாச கண்களால் அதை பார்க்கிறோம். ನಾವು ನಂಬಿಕೆಯ ಕಣ್ಣುಗಳಿಂದ ಅದನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ.
அப்ப விசுவாச கண்களினாலே நாம் இப்பொழுது எந்த ராஜ்யத்திற்குள் போயிருக்கிறோம்? ಅದಕ್ಕೆ ಕಣ್ಣುಗಳಿಂದ ನಾವು ಯಾವುದರೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಿದ್ದೇವೆ? அசைவில்லாத ராஜ்யத்திற்குள் போயிருக்கிறோம். ಕದಲಲಾರದಂತಹ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಓದಿದ್ದೇವೆ. பாருங்கள், அசைவில்லாத ராஜ்யம் என்று சொன்னாலும் ಕದಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯವೆಂದು ಹೇಳಿದರು, நித்திய ஜீவன் என்று சொன்னாலும் ரெண்டும் ஒன்றுதான். ನಿತ್ಯ ಜೀವ ಎಂದು ಹೇಳಿದರು, ಎರಡೂ ಒಂದೇನೆ. ராஜ்யம் ஜனங்கள் இல்லாமல் ஒன்று ராஜ்யமாக இருக்க முடியாது. ರಾಜ್ಯ ಎಂದರೆ ಜನಗಳಿಲ್ಲದ ರಾಜ್ಯವಲ್ಲ. அப்ப ராஜ்யம் அசைவில்லாத ராஜ்யமா இருக்க வேண்டுமானால் ಕದಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯ ಇರಬೇಕಾದರೆ அந்த ராஜ்யத்தில் இருக்கிறவர்களும் அசைவில்லாதவர்களாக இருக்க வேண்டும். ಆ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಇರುವವರನ್ನು ಕದಲಲಾರದ ರಾಜ್ಯದ ಜನರಾಗಿರಬೇಕು. சோ தேவன் அப்படிப்பட்டதான ஒரு இடத்திற்கு நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறபடியினாலே ದೇವರು ಅಂತ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಸೇರಿಸಿ ಇರುವುದರಿಂದ நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ನಾವು ಭಯದಿಂದಲೂ ಭಕ್ತಿಯಿಂದಲೂ ದೇವರಿಗೆ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು. அப்படி ஆராதனை செய்வதற்கு நமக்கு தேவனுடைய கிருபை தேவையா இருக்கிறது. ಆ ರೀತಿ ಆರಾಧನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ನಮಗೆ ದೇವರ ಕೃಪೆ ಬೇಕಾಗಿದೆ. அந்த கிருபையை நாம் பிடித்து கொள்ள வேண்டுமாம். ಆ ಕೃಪೆಯನ್ನು ನಾವು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்மிடத்தில் வருகிறதான கிருபை, ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರುವಂತ ಆ ಕೃಪೆಯನ್ನು நாம் அந்த கிருபையை பிடித்து கொள்ளவில்லை என்றால் ನಾವು ಆ ಕೃಪೆಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲವೆಂದರೆ அந்த கிருபை நம்மை விட்டு கடந்து போய்விடும். ಅದು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಮುಂದಕ್ಕೆ ಸಾಗುತ್ತದೆ. அப்ப அந்த கிருபை நம்மிடத்தில் வரும் பொழுது ಆ ಕೃಪೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರುವಾಗ அதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். ಅದನ್ನು ನಾವು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು. அப்ப கிருபை என்றால் என்ன ஒரு பொருளா நான் அதை பிடித்துக் கொள்ளும்படியாக? ಕೃಪೆ ಎಂದರೆ ಅದು ಒಂದು ವಸ್ತುವ, ನಾನು ಅದನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ. அந்த கிருபை என்பது தேவன் நமக்கு பாராட்டின இரக்கத்தை குறித்து தெரியப்படுத்துகிற வசனம். ದೇವರು ನಮಗೆ ತೋರಿಸಿದಂತ ಆ ಕನಿಕರದ ಮುಖಾಂತರ ಬರುವಂತಹ ವಾಕ್ಯಗಳೇ. அந்த வார்த்தையினாலதான் அவருடைய கிருபையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். ಆ ವಾಕ್ಯಗಳ ಮುಖಾಂತರನೇ ಆತನ ಕೃಪೆಯ ಬಗ್ಗೆ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அப்ப தேவன் நமக்கு கிருபையை தருகிறார் என்றால் என்ன பொருள்? ದೇವರು ನಮಗೆ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ ಎಂದರೆ ಅದರ ಅರ್ಥವೇನು? தேவன் ஆதி முதல் மறைக்கப்பட்டிருந்ததான ரகசியமான அந்த விஷயங்களை நமக்கு தெரிய பண்ணுகிறார். ದೇವರು ಆದಿಯಿಂದಲೂ ರಹಸ್ಯವಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಂತಹ ಪ್ರಕಟಣೆಗಳನ್ನು ಆತ ನಮಗೆ ತಿಳಿಯಪಡಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. இதைத்தான் தேவதூதர்கள் உற்று பார்க்க ஆசையா இருந்தார்கள். ಇದನ್ನೇ ದೇವದೂತರು ಲಕ್ಷ್ಯವಿಟ್ಟು ನೋಡಲು ಅಪೇಕ್ಷೆ ಪಟ್ಟರು. இந்த கிருபை அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ಈ ಕೃಪೆ ಅವರಿಗೆ ಕೊಡಲ್ಪಡಲಿಲ್ಲ. ஆனால் இன்றைக்கு நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಆದರೆ ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த கிருபையை குறித்து நாம் வாசிக்கலாம். ಈ ಕೃಪೆಯ ಕುರಿತು ನಾವು ಓದೋಣ. 1 பேதுரு 1 அதிகாரம் 10 வசனம். 1 ಪೇತ್ರನ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನ. ದೇವರು ನಮಗೆ ತೋರಿಸಿರುವ ಕೃಪೆಯನ್ನು ಕುರಿತು ಮುಂತಿಳಿಸಿದ ಪ್ರವಾದಿಗಳು ಈ ರಕ್ಷಣೆ ವಿಷಯದಲ್ಲಿ ಸೂಕ್ಷ್ಮವಾಗಿ ವಿಚಾರಿಸಿ ಪರಿಶೋಧನೆ ಮಾಡಿದರು. ಆಮೆನ್. வாசிங்க. இப்ப உற்று பார்த்தார்கள் வரைக்கும் வாசிங்க. 12 லாஸ்ட் வரை. ತಮ್ಮಲ್ಲಿದ್ದ ಮೆಸ್ಸಿನ ಆತ್ಮವನ್ನು, ಮೆಸ್ಸನಿಗೆ ಬರಬೇಕಾದ ಬಾಧೆಗಳನ್ನು, ಅವುಗಳ ತರುವಾಯ ಉಂಟಾಗುವ ಪ್ರಭಾವವನ್ನು ಮುಂದಾಗಿ ತಿಳಿಸಿದಾಗ ಆತನು ಯಾವ ಕಾಲವನ್ನು ಇಲ್ಲವೆಂದು ಎಂಥ ಕಾಲವನ್ನು ಸೂಚಿಸುವನೆಂಬುದನ್ನು ಅವರು ಪರಿಶೋಧನೆ ಮಾಡಿದರು. ಈ ಸಂಗತಿಗಳನ್ನು ಮುಂತಿಳಿಸುವವರಲ್ಲಿ ತಮಗೋಸ್ಕರವಲ್ಲ, ನಿಮಗೋಸ್ಕರವೇ ಸೇವೆ ಮಾಡುವವರಾಗಿದ್ದೇವು ಅವರಿಗೆ ಪ್ರಕಟವಾಯಿತು. ಅವರು ಮುಂದಾಗಿ ಹೇಳಿದ ಸಂಗತಿಗಳೇ ಈಗ ಸಂಭವಿಸಿದವು ಎಂಬ ವರ್ತಮಾನವು ಪರಲೋಕದಿಂದ ಕಳುಹಿಸಲ್ಪಟ್ಟ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಬಲದಿಂದ ನಿಮಗೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಿದವರ ಮೂಲಕ ನಿಮಗೆ ಪ್ರಸಿದ್ಧ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ದೇವದೂತರಿಗೂ ಈ ಸಂಗತಿಗಳನ್ನು ಲಕ್ಷ್ಯವಿಟ್ಟು ನೋಡಬೇಕೆಂಬ ಅಪೇಕ್ಷೆ ಉಂಟು. ஆமென். ஹல்லேலூயா. இது புரிஞ்சா நம்ம கரங்களை தட்டி யாகோவை நம்ம மகிமைப்படுத்தலாம். உண்மையிலே இது புரிந்திருந்தால் ஹல்லேலூயா. அந்த உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து ನಿಮಗೆ ಉಂಟಾದ ಕೃಪೆಯ ಬಗ್ಗೆ, இப்ப அதை பற்றி தான் நாம் இவ்வளவு நேரம் பேசினோம். ಅದರ ಬಗ್ಗೆ ನಾವು ಇಷ್ಟೊತ್ತು ಮಾತನಾಡಿ, சோ நமக்கு உண்டான அந்த கிருபையை பற்றி ನಮಗೆ ಉಂಟಾದಂತ ಆ ಕೃಪೆಯ ಬಗ್ಗೆ தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் ಪ್ರವಾದನೆ ಹೇಳಿದಂತ ಪ್ರವಾದಿಗಳು இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். ಈ ರಕ್ಷಣೆ ಬಗ್ಗೆ ಅವರು ತುಂಬಾ ಸೂಕ್ಷ್ಮವಾಗಿ ಪರಿಶೋಧನೆ ಮಾಡಿದರು. காரணம் என்னவென்றால் ಕಾರಣವೇನೆಂದರೆ உங்களுக்கு உண்டான இந்த கிருபை ನಿಮಗೆ ಸಿಕ್ಕಿದಂತ ಈ ಕೃಪೆಯು அந்த தீர்க்கதரிசிகளுக்கு உண்டாகவில்லை. ಆ ಪ್ರವಾದಿಗಳಿಗೆ ಉಂಟಾಗಲಿಲ್ಲ. அந்த தீர்க்கதரிசிகளுக்கு அந்த கிருபை உண்டாயிருக்குமானால் ಆ ಪ್ರವಾದಿಗಳಿಗೆ ಈ ಕೃಪೆ ಉಂಟಾಗಿದ್ದರೆ மோசே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்குள் பிரவேசித்திருப்பார். ಮೋಶೆಯು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತ ಕಾನಾನ್ ದೇಶದೊಳಗೆ ಅವನು ಪ್ರವೇಶ ಮಾಡುತ್ತಿದ್ದನು. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ஆமென். ಆಮೆನ್. அவர் போனாரா? அவருக்கு அந்த கிருபை கிடைக்கல. ಆತನಿಗೆ ಆ ಕೃಪೆ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ.
ஆனா நமக்கு கிடைத்திருக்கிறது பிரியமானவர்களே, ಆದ್ರೆ ನಮಗೆ நமக்கு அந்த கிருபையை தேவன் தந்திருக்கிறார். ನಮಗೆ ಆ ಕೃಪೆಯನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அவர்களை காட்டிலும் நம்மை அவர் மேன்மையானவராக பார்த்திருக்கிறார். ಅವರಿಗಿಂತ ನಮ್ಮನ್ನು ಉನ್ನತವಾಗಿ ಆತನು ನೋಡಿದ್ದಾನೆ. தேவ தூதர்களுக்கு அந்த கிருபை கிடைக்கவில்லை. ದೇವದೂತರಿಗೆ ಆ ಕೃಪೆ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்த தூதர்களை அவர் தப்ப விடவில்லை என்று சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ಪಾಪ ಮಾಡಿದ ದೂತರನ್ನು ಆತನು ತಪ್ಪಿಸಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. எத்தனை முறை நாம் பாவம் பண்ணினோம், நாம் இன்னும் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறோம் அல்லவா? ನಾವು ಎಷ್ಟು ಸಲ ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇವೆ, ನಮ್ಮ ಜೀವಿತವಾಗಿದ್ದೇವೆ. காரணம் அந்த கிருபையை அவர் நமக்கு பாராட்டி கொண்டிருக்கிறார். ಕಾರಣ ಆ ಕೃಪೆ ಆತನು ನಮಗೆ ತೋರಿಸಿದ್ದಾನೆ. ஹalleluya. ஆகையினாலதான் உங்களுக்கு உண்டான அந்த கிருபை ಆದ್ದರಿಂದ ನಿಮಗೆ ಉಂಟಾದಂತ ಆ ಕೃಪೆಯು மனதிலே கோடிட்டு வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ಹೃದಯದಲ್ಲಿ ಅದು ಬರೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. எனக்கு உண்டான கிருபை சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். ಉಂಟಾದಂತ ಕೃಪೆ, எனக்கு உண்டான கிருபை, ನನಗೆ ಉಂಟಾದಂತ தீர்க்கதரிசிகளுக்கு இல்லாத கிருபை, ಪ್ರವಾದಿಗಳಿಗೆ ಇಲ್ಲದಂತ பரிசுத்தவான்களுக்கு இல்லாத கிருபை, ಭಕ್ತರಿಗೆ ಇಲ್ಲದಂತ தேவதூதர்களுக்கு இல்லாத கிருபை ದೂತರಿಗೆ ಇಲ್ಲದಂತ ಕೃಪೆ தேவன் எனக்கு தந்தார். ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஆகவே அந்த கிருபை நம்மை கடந்து வரும் பொழுது ಆದ್ದರಿಂದ ಆ ಕೃಪೆ ನಮ್ಮ ಬಳಿಗೆ ಬರುವಾಗ நாம் அதை உடனே பிடித்துக் கொள்ள வேண்டும். ನಾವು ತಕ್ಷಣ ಅದನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು. என்ன சொல்லுகிறது வசனம், என்ன சொல்லுகிறது? ಏನು ಹೇಳುತ್ತದೆ? பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. 12ஆம் வசனத்துல ಈ ಸಂಗತಿಗಳು ಮುಂಚಿಸುವರಲ್ಲಿ ತಮಗೋಸ್ಕರವಲ್ಲ, ನಿಮಗೋಸ್ಕರ ಸೇವೆ ಮಾಡುವವರಿಗೆ ಅದು ಪ್ರಕಟವಾಯಿತು. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே ಪರಲೋಕದಿಂದ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಬಲದಿಂದ உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு. ನಿಮಗೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಿದವರ ಮೂಲಕ. அப்ப நமக்கு சுவிசேஷம் எங்கிருந்து வந்திருக்கிறது? ನಮಗೆ ಸುವಾರ್ತೆ ಎಲ್ಲಿಂದ ಬಂದಿದೆ? பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே வந்திருக்கிறது. ಪರಲೋಕದಿಂದ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಪವಿತ್ರ ಆತ್ಮನಿಂದ ಬಂದಿದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதற்கு அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க யாகுவா சிலரை ஏற்படுத்தினார். ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುವುದಕ್ಕೆ ಯಾಕೋಶ್ವ ಕೆಲವರನ್ನು ಏರ್ಪಡಿಸಿದನು. அவர்கள் மூலமாக இந்த சுவிசேஷம் இப்பொழுது நமக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. ಅವರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಈ ಸುವಾರ್ತೆ ನಮಗೆ ತಿಳಿಸಲ್ಪಡುತ್ತಿದೆ. என்ன சுவிசேஷம்? ಯಾವ ಸುವಾರ್ತೆ? யாருக்கும் கிடைக்காத அந்த கிருபையை அவர் நமக்கு தந்த அந்த சுவிசேஷம். ಯಾರಿಗೂ ಕೊಡದಂತ ಆ ಕೃಪೆಯನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬ ಸುವಾರ್ತೆ. இப்ப இந்த சுவிசேஷத்தை உற்று பார்க்க தேவதூதர்களும் ஆசையாக இருந்தார்கள். ಈ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುವುದಕ್ಕೆ ದೇವದೂತರು ಅಪೇಕ್ಷೆ ಪಡುತ್ತಿದ್ದರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற ஜனங்கள் நாம் தெரியுமா? ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯವನ್ನು ಹೊಂದಿದ ಜನರಾಗಿದ್ದೇವೆ ನಾವು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்மை தேவதூதர்களிலும் மேலானவர்களாக அவர் வைத்திருக்கிறார். ದೇವದೂತರಿಂದ ಮೇಲಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಆತನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. தீர்க்கதரிசிகளை காட்டிலும் மேலானவர்களாக அவர் நம்மை வைத்திருக்கிறார். ಪ್ರವಾದಿಗಳಿಗಿಂತ ಮೇಲಾಗಿ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானம் மிக உன்னதமான ஸ்தானம். ಆತನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಸ್ಥಾನ ಮಹಾ ಉನ್ನತವಾದ ಸ್ಥಾನ. அவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணினார்? ಅವರು ಯಾವ ವಾಗ್ದಾನವನ್ನು ಮಾಡಿದ್ದಾನೆ? நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படிக்கு உங்களை வந்து நான் சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னார். ನಾನು ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಮತ್ತೆ ಬಂದು ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்றைக்கு நாம் இருக்கிற இடத்திலே அவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். ನಾವು ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆತನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. நாம் உணர்வதில்லை, ನಾವು ಅದನ್ನು ಹರಿಯುವುದಿಲ್ಲ. நாம் வசனங்களை உணர்வதில்லை, ನಾವು ವಾಕ್ಯವನ್ನು ಗ್ರಹಿಸುವುದಿಲ್ಲ. நாம் எதை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்வதில்லை. ನಾವು ಯಾವುದನ್ನು ಪಡೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ ಎಂದು ನಾವು ஒரு ಗ್ರಹಿಸುವುದಿಲ್ಲ. பெரிய வைரக்கல்லை எடுத்து ஒரு சின்ன பிள்ளையினுடைய கையில் கொடுத்தால் அதனுடைய மதிப்பு அதுக்கு தெரியுமா? ಒಂದು ವಜ್ರವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಚಿಕ್ಕ ಮಗುವಿನ ಕೈಗೆ ಕೊಟ್ಟರೆ ಅದರ ಘನತೆ ಆ ಮಗುವಿಗೆ ಗೊತ್ತಿದೆಯಾ? எப்பொழுது அது அதற்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிக்கும்? ಯಾವಾಗ ಅದಕ್ಕೆ ಘನತೆ ಕೊಡಲು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದೆ? அதை பற்றி நன்றாக தெரிந்தால், அதனுடைய விலையை பற்றி நன்றாக தெரிந்தால் மட்டும்தான் அதற்கு மதிப்பு கொடுக்கும். ಅದರ ಬಗ್ಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಅದರ ಬೆಲೆಯು ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದ್ದರೆ ಮಾತ್ರ ಆ ಮಗು ಆ ವಜ್ರವನ್ನು ಘನಪಡಿಸುತ್ತದೆ. அதை போலவே ಅದೇ ರೀತಿ நாம் பெற்றிருக்கிற கிருபை எவ்வளவு பெரிது என்பதை நாம் அறிந்திருந்தால் மட்டும்தான் அதற்குரிய மதிப்பை நாம் அதற்கு கொடுப்போம். ಅದೇ ರೀತಿ ನಾವು ಪಡೆದುಕೊಂಡಂತ ಕೃಪೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡದನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡರೆ ಮಾತ್ರ ನಾವು ಅದನ್ನು ಘನಪಡಿಸುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீர் எனக்கு பாராட்டின கிருபை மாபெரிது, நீர் எனக்கு பாராட்டின கிருபை மாபெரிது, பாதாளமாம் மரணத்திற்கு ஆத்துமாவை தப்புவித்தீ, பாதாளமாம் மரணத்திற்கு
ஆத்துமாவை தப்புவித்தீ. யெகோவாவின் கிருபைகளை பாடுவே, அவர் செய்த நன்மைகட்காய், அவர் செய்த நன்மைகட்காய் நன்றி செலுத்தியே ஸ்தோத்தரிப்பேன், நன்றி செலுத்தியே ஸ்தோத்தரிப்பேன். சேர்ந்து பாடலாமா? சிம்பிள் தானே. நீர் எனக்கு பாராட்டின கிருபை மாபெரிது, நீர் எனக்கு பாராட்டின கிருபை மாபெரிது. பாதாளமாம் மரணத்துக்கு ஆத்துமாவை தப்புவித்தீ. பாதாளமாம் மரணத்துக்கு ஆத்துமாவை தப்புவித்தீ. யெகோவாவின் கிருபைகளை பாடுவே, அவர் செய்த நன்மைகட்காய், அவர் செய்த நன்மைகட்காய் நன்றி செலுத்தியே ஸ்தோத்தரிப்பே, நன்றி செலுத்தியே ஸ்தோத்தரிப்பே. ஆமென். ஹல்லேலூயா. இதை உணர்ந்த பக்தர்கள் இப்படி பாடினார்கள். ಅದನ್ನು ಅರಿತಂತ ಭಕ್ತರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹಾಡು ಹೇಳಿದರು. நாம் உணர்வோமானால் ನಾವು ಅದನ್ನು ಗ್ರಹಿಸುವುದಾದರೆ நாமும் பாட ஆரம்பித்து விடுவோம். ನಾವು ಹಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய காரியத்தை அவர் நமக்கு செய்திருக்கிறார். பிரியமானவர், ಕಾರ್ಯವನ್ನು ಆತ ನಮಗೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. அதை உணர வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் ನಾವು ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಅದನ್ನು ಗ್ರಹಿಸಬೇಕು. தன்னுடைய வசனத்தின் மூலமாக அவைகளை நமக்கு உணர்த்துகிறார். ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ಆತನು ನಮಗೆ ಅದನ್ನು ತಿಳಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. அவர் தெரிந்து கொண்ட சுவிசேஷங்களை கொண்டு நமக்கு அதை சுவிசேஷமாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார். ಆತನು ಆರಿಸಿಕೊಂಡಂತ ಸುವಾರ್ತೆ ಸಾರುವವರ ಮೂಲಕ ಅದನ್ನು ನಮಗೆ ಸಾರುತ್ತಿದ್ದಾನೆ. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகளை நாம் தாராளமாக பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். ಪ್ರತಿಯೊಂದು ದಿನನೂ ಆತನ ಕೃಪೆಯನ್ನು ಧಾರಾಳವಾಗಿ ಹೊಂದಿದ್ದೇವೆ. அவருடைய வேத வாக்கியங்களை வாசித்து தியானிப்பதன் மூலமாக, ಆತನ ಸತ್ಯ ವೇದವನ್ನು ಓದಿ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡುವುದರ ಮುಖಾಂತರ, அபிஷேகம் பெற்றவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிறதான செய்திகள் மூலமாக ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದವರ ಮುಖಾಂತರ ನಮಗೆ ಸಿಗುವ ಸುವಾರ್ತೆಯ ಮುಖಾಂತರ அந்த கிருபை நம்மை கடந்து வருகிறது. ಆ ಕೃಪೆ ನಮ್ಮ ಮುಂದೆ 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 ಬರುತ್ತಿದೆ. நமக்கு பக்கத்தில் அது வருகிறது. ನಮ್ಮ ಬಳಿಗೆ ಬರುತ್ತಿದೆ. அது வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? ಅದು ಬರುವಾಗ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? அதை பிடித்து அணைத்துக் கொள்ள வேண்டும். ಅದನ್ನು ಹಿಡಿದು ನಾವು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು. அதை போக விட்டு விடக்கூடாது. ಅದು ಹೋಗಲು ನಾವು ಬಿಡಬಾರದು. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் ಸುಳ್ಳಾದ ಮೋಸವನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವವರು தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று ತಮಗೆ ಸಿಗುವಂತ ಕೃಪೆಯನ್ನು ಅವರು ಹೋಗಲಾಡಿಸುತ್ತಾರೆ. யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 8ஆம் வசனம் நினைக்கிறேன். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ಯೋನನ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನ. ಸುಳ್ಳು ವಿಗ್ರಹಗಳನ್ನು ಅವಲಂಬಿಸಿದವರು ತಮ್ಮ ಕರುಣಾನಿಧಿಯನ್ನು ತೊರೆದು ಬಿಡುವರು. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க வேற தமிழ்ல வேற யாரும் சத்தமா வாசிங்க. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். கிருபை வருவதே பெரிய காரியம். ಕೃಪೆ ಬರುವುದೇ ಒಂದು ದೊಡ್ಡ ವಿಷಯ. ஆனால் வருகிற கிருபையை நாம் வெளியே தள்ளி விடுவோமானால் ಬರುವಂತ ಕೃಪೆಯನ್ನು ನಾವು ತೊರೆದು ಬಿಡುವವರಾದರೆ அப்ப அது எவ்வளவு மோசமாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ಅದು ಎಷ್ಟು ಮೋಸಕರವಾಗಿರುತ್ತದೆ ಎಂಬುದನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿರಿ. அப்ப யார் அதை போக்கடிக்கிறார்களா? தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறவர்கள் யார்? ತಮಗೆ ಬರುವಂತ ಕೃಪೆಯನ್ನು ತೊರೆದು ಬಿಡುವವರು ಯಾರು? பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள். ಸುಳ್ಳಾದುದನ್ನು ಯಾರು ಅವಲಂಬಿಸುತ್ತಾರೋ ಅವರು. இப்போ அந்த மாயை என்றால் என்ன என்று அதை கன்னடத்துல போடும்போது விக்கிரகம்னு போட்டிருக்குது. ஆனா இங்கிலீஷ்ல ஐடல் போட்டு, ஓகே, அது வந்து ஒரு மாயை. ஐடல்ஸ் எல்லாமே என்னது? மாயை தான். ஐடல்ஸ் எல்லாமே மாயை. ವಿಗ್ರಹಗಳು ಎಲ್ಲವೂ ಒಂದು ಮಾಯೆ. அந்த மாயையான விக்கிரகங்களை பிடித்துக் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வருகிறதான கிருபையை போக்கடிப்பார்கள். ಆ ಮಾಯವಾದ ವಿಗ್ರಹಗಳನ್ನು ಅವಲಂಬಿಸುವರು ತನಗೆ ಬರುವ ಕೃಪೆಯನ್ನು ತೊರೆದು ಬಿಡುವರು. சோ அந்த விக்கிரகங்கள் எங்கே இருக்கும்? ಆ ವಿಗ್ರಹಗಳು ಎಲ್ಲಿ ಇರುತ್ತವೆ? அது நம்முடைய இருதயத்தில் இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. ಅದು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇದೆ ಎಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. ஆமா, அந்த விக்கிரகம் வந்து நாம் வெளியே இருக்கிற விக்கிரகங்களை நாம் அறிவோம். ಹೊರಗಡೆ ಇರುವಂತ ವಿಗ್ರಹಗಳನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ.
எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம் அல்லது 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 14 verse 3. ಎಸೆಕಿಯೇಲ್ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಚನ. ನರಪುತ್ರನೇ, ಇವರು ತಮ್ಮ ಬೊಂಬೆಗಳನ್ನು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳಿಸಿ ತಮಗೆ ಅಪಾಯಕಾರಿಯಾದ ವಿಘ್ನವನ್ನು ತಮ್ಮ ಮುಂದೆ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಇಂಥವರಿಗೆ ನಾನು ದೈವ ಉತ್ತರವನ್ನು ದಯಪಾಲಿಸುವುದು ಯುಕ್ತವೋ? ಎಂದಿಗೂ ಅಲ್ಲ. ஆமென். மனுபுத்திரனே, இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி தங்கள் அக்கிரமமாகிய இடரலை தங்கள் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் என்னிடத்தில் விசாரிக்க தகுமோ என்று யாகுவா கேட்கிறார். அப்ப விக்கிரகங்கள் எங்கே இருக்கிறது? ಗಿಡಗಳು ಎಲ್ಲಿವೆ? அப்ப நம்ம வீட்டுல விக்கிரகம் இல்ல, நாம விக்கிரகத்துக்கு முன்னால இல்ல என்று சொல்லி நாம் தைரியப்படுவோம். ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ವಿಗ್ರಹಗಳಿಲ್ಲ, ನಾವು ವಿಗ್ರಹಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರಿಲ್ಲ ಎಂಬುದು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. ஆனால் அந்த விக்கிரகங்களை நாம் நம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ಆದರೆ ಆ ವಿಗ್ರಹಗಳನ್ನು ನಾವು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೇವೆ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 19, 20 2 வசனங்களை வாசிக்கலாம். ಎಸೆಕಿಯೇಲ್ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 19, 20 ವಚನಗಳು. ಅವರು ತಮ್ಮ ಬೆಳ್ಳಿಯನ್ನು ಬೀದಿಯಲ್ಲಿ ಬಿಸಾಡುವರು, ಅವರ ಬಂಗಾರವು ಅಶುದ್ಧ ಪದಾರ್ಥವೆಂತಿರುವುದು. ಯಾಕೋಬನು ತನ್ನ ರೋಷವನ್ನು ತೀರಿಸುವ ದಿನದಲ್ಲಿ ಅವರ ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರವು ಅವರನ್ನು ರಕ್ಷಿಸಲಾರದು. ஆ, ಅವರ ಇಷ್ಟಾರ್ಥವು ನೆರವೇರದು, ಆ. ಅವರ ಹೊಟ್ಟೆ ತುಂಬದು, ಏಕೆಂದರೆ ಅವರ ಆಸ್ತಿಯು ಅವರಿಗೆ ಪಾಪಕಾರ ವಿಘ್ನಕವಾಗಿದೆ. ஆ, அடுத்த வசனம். ಅವರ ಆಭರಣಗಳು ಚಂದವು ಅವರಿಗೆ ಗರ್ವಸಾಧ್ಯವಾಯಿತು. ಆ. ಇದಲ್ಲದೆ ಹೇಯವೂ ಅಸಹ್ಯವೂ ತಮ್ಮ ದೇವತೆಗಳ ಪ್ರತಿಮೆಗಳನ್ನು ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರದಿಂದ ರೂಪಿಸುತ್ತಿದ್ದರು. ಆದ ಕಾರಣ ಅದನ್ನು ಅವರಿಗೆ ಅಶುದ್ಧವನ್ನಾಗಿ ಮಾಡಿ ಅನ್ಯರ ಕೈಗೆ ಕೊಳ್ಳೆ ಹೊಡೆಸಿ ಲೋಕದ ಅತಿ ದುಷ್ಟರದಿಂದ ಸೂರೆ ಮಾಡಿಸುವೆನು. போதும். அல்லேலூயா. சோ இருதயத்தில் இருக்கிறதான விக்கிரகம் பொல்லாத மாயை. ಮನಸ್ಸಿನಲ್ಲಿರುವಂತಹ ವಿಗ್ರಹ ಅದು ಮೋಸವಾದದ್ದು. சோ அது என்ன என்று இந்த வசனத்தில் இருக்கிறது. நான் இதை உங்களுக்கு விளக்கி சொல்ல போவதில்லை. ಅದು ಏನು ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇದೆ ಎಂದು ನಾನು ವಿವರಿಸಿ ಹೇಳುವುದಿಲ್ಲ. நீங்கள் வீட்டில் போய் இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்க. ಮನೆಗೆ ಹೋಗಿ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಿ ನೋಡಿರಿ. ஒரு விஷயம் மட்டும் இருக்கிறது. ಒಂದು ವಿಷಯ ಮಾತ್ರವಿದೆ. அது எப்படி என்னவா இருக்கிறதாம்? அது ಅದು ಏನಾಗಿದೆ ಅಂತೆ? அது அருவருப்பானதா இருக்கிறது என்று சொல்லுகிறார். ಅದು ಅಸಹ್ಯವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அப்ப அந்த அருவருப்பானதைத்தான் நாம் இன்றைக்கு போட்டு கொண்டு இருக்கிறோம். ಆ ಅಸಹ್ಯವಾದದ್ದೇ ನಾವು ಇದರಲ್ಲಿ ಹಾಕಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. அது எங்க இருக்கிறது? ಅದು ಎಲ್ಲಿದೆ? நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது என்று சொல்லு. ಅದು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. நம்முடைய முகத்துக்கு முன்பாக இருக்கிறதும் என்று சொல்லுகிறார். ನಮ್ಮ ಮುಖದ ಮುಂದೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஆக இப்படிப்பட்ட பொல்லாத மாயையை நீங்கள் பற்றி கொண்டு இருக்கும் வரைக்கும் ಈ ಮೋಸಕರ ವಿಷಯಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿರುವ ತನಕ நமக்கு வருகிற கிருபை நம்மை விட்டு தாண்டி போய்விடும். ನಮಗೆ ಸಿಗುವಂತ ಕೃಪೆ ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಮುಂದಕ್ಕೆ ಸಾಗುತ್ತದೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? நாம் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் நம்முடைய மனது அதன் மேல் போய்விடும். ನಾವು ತಿಳಿಯದೋ ತಿಳಿಯದೋ ನಮ್ಮ ಮನಸ್ಸು ಅವುಗಳನ್ನು ಅವಲಂಬಿಸುತ್ತದೆ. அப்ப அது ஒரு அசுத்தத்தை நாம் போட்டுக்கொண்டு இருப்போமா நம்முடைய சரீரத்திலே? ಆ ಅಶುದ್ಧವನ್ನು ನಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಹಾಕಿಕೊಂಡು ಇರುತ್ತೇವಾ? அது ரொம்ப விலை உயர்ந்தது என்பதற்காக அசுத்தத்தை எடுத்து நாம் போட்டுக்கொள்ளலாமா? ಅದು ತುಂಬಾ ಬೆಲೆ ಬಾಳುವಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಆ ಅಶುದ್ಧವನ್ನು அப்படித்தான் வசனம் சொல்லுகிறது. ಅದೇ ಆ ರೀತಿಗೆ ಸತ್ಯವಿದೆ. ஒரு நாளிலே நீங்கள் சீ என்று எரிந்து போடக்கூடிய விஷயம்தான் அது. ಒಂದು ದಿನ ಅದು ಬೇಡವೆಂದು ತಳ್ಳಿ ಬಿಡುವ ವಿಷಯವಾಗಿರುತ್ತೆ. தேவனுடைய கோபத்தின் நாளிலே இவைகள் உங்களை தப்புவிக்க மாட்டாது. ದೇವರ ಕೋಪದ ದಿನದಲ್ಲಿ ಅವುಗಳು ನಿಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸಲಾರವು. நாம் எப்படிப்பட்டவர்கள்? ನಾವು ಎಂತವರಾಗಿದ್ದೇವೆ? நாம் பூரணமான அலங்காரம் உடையவர்கள். ನಾವು ಪೂರ್ಣವಾದ ಅಲಂಕಾರ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. நாம் அசையாத ராஜ்யத்துக்குரியவர்கள். ನಾವು ಕತ್ತರಿಸಲು ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೊಂದಿದವರು. நாம் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தத்திற்குரியவர்கள். ನಾವು ಹಿತಕರವಾಗಿ ಮಾತಾಡುವ ರಕ್ತಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರು. அப்படிப்பட்டவர்களாகிய நாம் ಅಂತವರಾಗಿರುವವರು ನಾವು நாம் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய வேண்டுமானால் ನಾವು ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕಾದರೆ கிருபையை போக்கடிக்க கூடாது. ಕೃಪೆಯನ್ನು ತೊರೆದು ಬಿಡಬಾರದು. கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். ಕೃಪೆಯನ್ನು ನಾವು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು. அதை காட்டிலும் மேலான ஒன்று இந்த உலகத்தில் இல்லை. ಅದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾದುದು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬೇರೊಂದಿಲ್ಲ. ஏனெனில் இந்த கிருபையை பார்ப்பதற்காகத்தான் தேவதூதர்களும் ஆசைப்பட்டார்கள். ಏಕೆಂದರೆ ಈ ಕೃಪೆಯನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ದೇವದೂತರು ಅಪೇಕ್ಷೆ ಪಟ್ಟರು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. அந்த கிருபையை பற்றி என்ன சொல்லுகிறார்? ಆ ಕೃಪೆಯ ಕುರಿತು ಏನನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ? உங்களுக்கு உண்டான கிருபை. ನಿಮಗೆ ಸಿಕ್ಕಿದ
அல்லேலூயா. Hallelujah. நாம உண்டு பண்ணின கிருபை அல்ல, ನಾವು ಉಂಟು ಮಾಡಿದಂತ ಕೃಪೆಯಲ್ಲ, நமக்கு உண்டான கிருபை. ನಮಗೆ ಉಂಟಾದಂತ ಕೃಪೆ. ஆம், அருமையான தேவ பிள்ளை, ಹೌದು ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த கிருபையை நாம் அசட்டை பண்ணாதபடிக்கு, ಆ ಕೃಪೆಯನ್ನು ನಾವು ಅಸಡ್ಡೆ ಮಾಡದ ಹಾಗೆ, அந்த கிருபையை போக்கடிக்காதவர்களாக, ಆ ಕೃಪೆಯನ್ನು ತೊರೆದು ಬಿಡದ ಹಾಗೆ, அந்த கிருபையை பற்றி கொள்ளுகிறவர்களாய் நாம் மாறிவிடுவோம். ಆ ಕೃಪೆಯನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವವರಾಗಿ ನಾವಿರೋಣ. அப்பொழுது நாம் புத்திமான்களாய் காணப்படுவோம். ಆಗ ನಾವು ಬುದ್ಧಿವಂತರಾಗಿ ಕಾಣುತ್ತೇವೆ. ஹalleluya. Hallelujah. நன்மையானவைகளை பேசுகிற இரத்தத்திற்குள்ளாக நாம் இருப்போம். ಹಿತಕರವಾಗಿ ಮಾತನಾಡುವ ರಕ್ತದ ಒಳಗೆ ನಾವಿರೋಣ. அசையாத ராஜ்யத்திற்குள்ளாக நாம் இருப்போம். ಕದಚರಾದಂತ ರಾಜ್ಯದ ಒಳಗೆ ನಾವಿರೋಣ. ஆம், அருமையான தேவ பிள்ளை, ಹೌದು ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பாக்கி எதுவுமே இந்த உலகத்தில் சாஸ்வதம் கிடையாது. ಬೇರೆ ಯಾವುದು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಶಾಶ್ವತವಾದದ್ದಲ್ಲ. வேற எதுவுமே நம்மோடு கூட நிலையாக நிற்க போவதில்லை. ಯಾವುದು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಶಾಶ್ವತವಾಗಿ ನಿಲ್ಲುವುದೂ ಇಲ್ಲ. ஆனால் தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும். ಆದರೆ ದೇವರ ಕೃಪೆ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇರುತ್ತದೆ. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், ಬೆಟ್ಟಗಳು ಪರ್ವತಗಳು ಕದಲಿ ಹೋದರೂ, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும், ನನ್ನ ಸಮಾಧಾನ ಒಡಂಬಡಿಕೆ ಅದು ಎಂದಿಗೂ என் ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ. கிருபை உன்னை விட்டு மாறாமலும் இருக்கும் என்று சொன்னார். ನನ್ನ ಕೃಪೆ ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಎಂದಿಗೂ ಮಾರುವುದಿಲ್ಲ. அந்த வசனத்தை சரியா வாசிக்கலாம். ஐசாயா 54, ஐசாயா 54 verse 10. ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 54ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನ. ಬೆಟ್ಟಗಳು ಸ್ಥಳವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದಾವು, ಗುಡ್ಡಗಳು ಕದಲಿಯಾವು, ಆದರೆ ನನ್ನ ಕೃಪೆಯು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗದು, ಸಮಾಧಾನದ ನನ್ನ ಒಪ್ಪಂದವು ಕದಲದು ಎಂದು ನಿನ್ನನ್ನು ಕರುಣಿಸುವ ಯಾಕೋಬನು ಅನ್ನುತ್ತಾನೆ. ஹalleluya. Hallelujah. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற யாகுவா சொல்லுகிறார். ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. Hallelujah. இப்படித்தான் அந்த கிருபை நம்மிடத்தில் வந்து சேருகிறது. ಈ ರೀತಿಯಾಗಿ ಕೃಪೆ ನಮ್ಮ ಬಳಿ ಬಂದು ಸೇರುತ್ತದೆ. உன்னை விட்டு நான் அதை விலக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். ಅದು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ನಾನು ಎಂದಿಗೂ ತಳ್ಳುವುದಿಲ್ಲ ಎಂಬುದು நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ಚೆನ್ನಾಗಿ ಜ್ಞಾಪಕ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿ. மோசே போன்ற தீர்க்கதரிசிக்கு கூட இந்த கிருபை கிடைக்கவில்லை. ಮೋಶೆಯಂತ ದೊಡ್ಡ ಪ್ರವಾದಿಗೂ ಈ ಕೃಪೆ ಸಿಗಲಿಲ್ಲ. எலியா போன்ற தீர்க்கதரிசிக்கு இது கிடைக்கவில்லை. ಎಲಿಯನಂತ ದೊಡ್ಡ ಪ್ರವಾದಿಗೂ ಈ ಕೃಪೆ ಸಿಗಲಿಲ್ಲ. யோவான் ஸ்நானகனுக்கு அந்த கிருபை கிடைக்கவில்லை. ಸ್ನಾನಿಕ ಯೋವನನಿಗೆ ಈ ಕೃಪೆ ಸಿಗಲಿಲ್ಲ. ஆனால் நமக்கு அது கிடைத்திருக்கிறது. ಆದರೆ ನಮಗಾದರೂ ಈ ಕೃಪೆ ಸಿಕ್ಕಿದೆ. உணர்வோமா அருமையான தேவ பிள்ளைகளே? ನಾವು ಇದನ್ನು ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳೋಣ ಪ್ರಿಯರೇ. நாம் அந்த கிருபையை பற்றி கொள்வோமா? ನಾವು ಈ ಕೃಪೆಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳೋಣ. உம்முடைய கிருபை எனக்கு போதும். ನಿನ್ನ ಕೃಪೆ ನನಗೆ ಸಾಕು. நம்முடைய உள்ளத்திலிருந்து சொல்லுவோமா? ನಮ್ಮ ಅಂತರಂಗದಿಂದ ಹೇಳೋಣ. நாம் ஜெபிக்கலாமா? உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும், என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும், உம் கிருபை எனக்கு போதும். ஆமரிமான தேவ பிள்ளையே, அதை அப்படியே உங்கள் உள்ளத்திலிருந்து சொல்லிக் கொண்டிருங்க. உம்முடைய கிருபை எனக்கு போதுமையா. உம்முடைய கிருபையை பெற்றுக் கொள்வதற்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். நான் எதை வேண்டுமானாலும் நான் இழந்து விடுவேன் அப்பா. உம்முடைய கிருபை மாத்திரம் நீர் எனக்கு தாரும். உம்முடைய கிருபை மட்டும் என்னை விட்டு விலகாமல் நீர் பாதுகாத்துக் கொள்ளு ராஜா. உம்முடைய கிருபை இன்னும் அதிகமான கிருபை எனக்கு தாரும். இன்னும் அதிகமான கிருபையை தாரும். நான் இன்னும் உமக்கு சாட்சியாக நிற்கும்படி, இன்னும் அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக எனக்கு அந்த கிருபையை நீர் தாரும் ஐயா. எந்த காரணத்திற்காகவும் அந்த கிருபையை நான் இழந்து போக விரும்பவில்லை. ஹல்லேலூயா. இதை நான் சொன்னேன். இப்பொழுது நீங்களே உங்கள் வாயினால் இதை சொல்லி நீங்கள் அவரிடத்தில் செபிங்க. நீங்கள் நேரடியாக அவரிடத்தில் பேசு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் உம்மோடு பேசுகிறார்கள் அப்பா. தேவரீர், உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய இருதயத்தை உமக்கு திறக்கிறார்கள் அப்பா. தேவரீர், அவர்களுக்கு கிருபை தாரோ, இன்னும் அதிகமான கிருபை தாரும் ஐயா. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிய ராஜாவே. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியோ தேவரீர். உம்முடைய கிருபை பிள்ளைகள் உணரும்படியாய் செய்யும் ஐயா. தேவரீர், உமக்கு நன்றி. தேவ தூதர்களுக்கு கிடைக்காத கிருபை
அப்பா ஹalleluya. அப்பா உம்முடைய இரத்தத்தினால் வந்த கிருபை ராஜாவே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்முடைய பிள்ளைகளிடத்திலே பூரண கிருபை உண்டாகும்படி கிருபை செய்யும். உம்முடைய கிருபையை எந்த காரணத்தை கொண்டு நான் இழந்து போக மாட்டேன், எதற்காக நான் இழந்து போக மாட்டேன். Hallelujah. I will not lose your grace for any means. Hallelujah. I want more grace, Father. Give me more grace. Give me more favor. Show me more mercy, Father. Hallelujah. நன்றி ராஜா. ஜெபிக்கலாம். யாராவது ஒருவர் ஜெபிங்க. நன்றி ராஜாவே. அப்பா உமக்கு நன்றி ராஜாவே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறையா. ஹalleluya. ஆம் ராஜாவே. ஹalleluya. Praise you. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். கிருபை தார், கிருபை தார். ஆசீர்வதி ராஜா. ஆமென். யாகோவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகோவா ஷலோம். ஆமென். ஹalleluya.